அந்த தொழிலாளர்களுடைய ஒரு வம்சத்திலேருந்து வந்த ஒரு ஒரு தமிழர். நான் நான்காவது தலைமுறை. ஒரு 1000 தோட்டங்களில், கிட்டத்தட்ட 1000 தோட்டங்களில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் அப்பொழுதே தோற்றுவிக்கப்பட்டன. அது ஆங்கிலம் என்பதை ஒரு மொழி படமா தான் அங்க படிப்போம். தமிழ் பள்ளியில இல்ல. பயிற்று மொழி என்பது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் வழி பள்ளி என்பது இல்லை. எங்கள் ஐயா பெருங்கவிக்கு ஐயா அவர்கள் வந்து தமிழ் நடைப்பயணம் பண்ணது அதுக்கு தான். மலேசியாவில் தமிழ் வந்து ஒரு அரசியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி தானே. நம்மை தூங்க விடாமல் செய்கிறது. அப்ப அந்த வரிப்படி பாத்தீங்கன்னா உங்களை துரத்துதுன்னா உங்களை தூங்க விடல. தமிழ்நாட்டில் கூட நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ் வழி கல்வியை தொடங்குறவங்களுக்கு மானியம் கொடுங்க, இடம் கொடுங்க, அப்பதான் தமிழ் வளரும். ஆமா ஆமா. அப்ப தமிழர்கள் தான் தமிழ் பள்ளிகள் காப்பாற்றப்படுவது, தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்ப்பது தான் இருக்குது. உலகெங்கும் வாழுகின்ற ஜெம் டிவி நேயர்களுக்கு கந்தசாமி நாயுடு கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் வாமுசி ஆண்டவரின் அன்பு வணக்கங்கள். இந்த அரசியல் அரங்கத்தில் இன்றைக்கு நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மலேசிய கல்வி அமைச்சினுடைய அதிகாரி உயர் திரு PM மூர்த்தி ஐயா அவர்கள். அவர்களை அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மலேசியாவில் தான் வாழ்கிறார்கள் என பேரறிஞர் அண்ணா ஒரு செய்தியை மலேசியாவில் அண்ணா என்ற புத்தகத்தில் வாசித்திருக்கிறேன். நீங்கள் மலேசிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள். மலேசிய நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கெடாரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல தான் நம்ம சோழர்கள் எல்லாம் அதை ஆண்டார்கள். அங்கே நிலைப்படையாக அங்கே வைக்கவில்லை. இன்றைக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. ஆகையால் அந்த மலேசிய பயணம் குறித்து தாங்கள் கூறுங்கள் ஐயா. மலேசிய பயணம், தமிழக பயணம். வணக்கம். இந்த தமிழகம் என்று சொன்னாலும் சரி, பாரத தேசம் என்று சொன்னாலும் சரி, இந்த தேசத்துக்கும் எங்க தேசமாகிய மலேசியான்னு இப்ப சொல்றோம், முன்பு ஒரு காலத்துல வந்து அது மலாயான்னு சொல்லப்படுது. அந்த ஆசியா முழுவதுமாக தொடர்பு வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. ஆனால் இப்ப எங்க தலைமுறை என்று சொன்னால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே மலையா நாட்டில் அப்பொழுது ரப்பர் ஒரு காலகட்டத்தில் அதோடைய தேவை அதிகமாக இருந்தது. ஆகவே அங்க காடுகள் அழித்து அங்க ரப்பர் தோட்டங்களை உருவாக்குவதற்காக இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த தொழிலாளர்களுடைய ஒரு வம்சத்திலிருந்து வந்த ஒரு தமிழர். நான் நான்காவது தலைமுறை. வாழ்த்துக்கள். வாழ்த்து. நீங்க பூர்வீகம் தமிழ்நாட்டில் எதுங்கய்யா உங்களுக்கு? பூர்வீகம் வந்து இந்த தென்பகுதியாக திருநெல்வேலியோ அல்லது திருவண்ணாமலை பகுதி என்று சொல்லப்பட்டது. ஆனா இப்ப எந்த தொடர்பும் இல்லாமல் இல்லை. தொப்புள்குடி உறவு தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து மலேசியால வந்து பல்வேறு இன மக்கள் வாழ்றாங்க. அங்க வந்து தமிழர்களுடைய அரசியல், கல்வி, அவர்களுடைய தனித்த பண்பாடு, இலக்கியம், இதை பற்றியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்க நேயர்களுக்கு பயனா இருக்கும். நிச்சயமா. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நம்ம தமிழர்கள் எங்கு சென்றாலும், புலம்பெயர்ந்து சென்றாலும் அவர்கள் தங்களுடைய இந்த உடலை மட்டும் சுமந்து செல்வதல்ல, அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாவற்றையுமே கொண்டு போயிருக்காங்க. அப்படிதான் மலாயாவுக்கு வந்த எங்களுடைய முன்னோர்கள் எதையுமே விட்டுட்டு வரல. கூடவே தமிழ் மொழி, நம்முடைய பண்பாடுகள் அப்படிலாம் சொல்லி இங்க சொல்லப்படுகிற சில சொல்லாடல்லாம் இருக்கு இல்லையா, கோயில் இல்லாத ஊர்ல வாழக்கூடாது என்பது போல, அங்கே தோட்டங்கள்ல கூட இந்த துரைமார்கிட்ட எதை கேட்டாங்களோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு முதல்ல கோயில் கேட்டாங்க. கொஞ்ச நாள் சென்று இந்த கொஞ்சம் சட்டங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாகும் போது எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு 1000 தோட்டங்கள்ல, கிட்டத்தட்ட 1000 தோட்டங்கள்ல
தமிழ் பள்ளிக்கூடங்கள் அப்பொழுதே தோற்றுவிக்கப்பட்டன. ஆ. அப்ப ஆசிரியர்கள்லாம் இங்கேருந்து தான் அந்த துரைமார்கள்லாம் அந்த பிரிட்டிஷ்காரர்கள் இங்க தமிழ்நாட்டில இருந்து தான் ஆசிரியர்கள்லாம் வரவழைத்து, அப்ப உபாத்தியாயர், வாத்தியார்லாம் சொல்லுவாங்க, மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அங்க அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கல்வி நடத்தியிருக்காங்க. இந்த தமிழ் பள்ளிகள்ன்றீங்க. ம். இந்த தமிழ் பள்ளிகள் ஆ, எப்படி தோற்றம் பெறுதுன்னு ஒரு கேள்வி. சரி. அந்த தமிழ் பள்ளிகள் இன்றைக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று வரையிலும் தமிழ் அண்மையில கூட பள்ளிகள் இயங்குது. பாரத பிரதமர் கூட தமிழ் பள்ளியை குறித்து அறிவிச்சார். ஒரு ஒரு 500 500 பள்ளி பள்ளிகள். இருக்குன்னு. ஆச்சரியமான விஷயம் தான். சரி. ஏதோ பரவாயில்ல. ஆ. தமிழ் பள்ளிகள் இந்தியாவுல இருக்கோ, இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் உள்ள சொல்லியிருக்காரு. தமிழ் பள்ளிகளுக்கு பாராட்டம். தமிழக முதலமைச்சரும் அந்த அயலக தமிழர் சரி. தினத்தில் வரும்போது பல அயல்நாட்டு தமிழர்கள்லாம் கூப்பிட்டு தமிழர்களுடைய பண்பாட்டையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள். தமிழுடைய பண்பாட்டை பாதுகாக்கணும், அதற்கான ஒரு அமைச்சே அமைச்சிருக்காங்க. அயலக தமிழுறவுத்துறை அமைச்சு ஒன்று சரிங்க. அமைச்சிருக்காங்க. ம். அதன் மூலையா பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி மத்திய அரசும் மாநிலம் செய்து வருது. இந்த தமிழ் பள்ளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுங்கய்யா? துல்லிதமா சொல்லணும்னா, ஆ, நம்ம பிரதமர் இங்க பாரத தேச பிரதமர் 500 என்று ஆ, சொன்னார். ஆ. தோராயமாக. ஆனால் சரி. துல்லிதமாக என்று சொன்னால் 528 தமிழ் பள்ளிக்கூடங்கள் தற்பொழுது எங்கள் மலேசிய நாட்டில் ம், செயல்படுகிறது. ம். ஆ, அதாவது தமிழ் பள்ளி. ம். அரசினுடைய நிதி உதவியோடு செயல்படுது. ஆமாம். அதாவது அதானங்கய்யா? ஆ, ஆ, அது தொடக்கத்துல தோட்டப்புறங்கள்ல இருந்த ஆ, பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த தோட்ட நிர்வாகம் அப்படிலாம் நடத்தின ஒரு வரலாறு. ஆ. அப்புறம் அரசாங்க பள்ளிகள்ல பிரிட்டிஷ்காரர்கள் ஆ, தோற்றுவிக்க பள்ளிக்கூடங்கள்லாம் இப்படி கலந்து கலந்து இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட ஆ, எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற அந்தஸ்து இருந்தது. அரசு பள்ளி அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரசு பள்ளி தான் அது. ஆ, அ அதே போல சீன பள்ளின்னு சொல்லக்கூடியது தேசிய பள்ளி, ம். தமிழ் பள்ளி. இதெல்லாம் தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் இவ்வாறான ஒரு அனுமதி உண்டு. இப்ப 7 வயது தொடங்கி 12 வயது வரைக்குமான குழந்தைகளுக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள், ஏன் இந்தியர்கள் என்று சொல்ல வேண்டுமானால், தமிழர்கள் அப்படின்னு ஒரு 80 விழுக்காடு. அதை தாண்டி இங்கிருந்து அங்கே குடியேறிய தெலுங்கர், மலையாளி, ம், அந்த பக்கம் யாழ்ப்பாணத்தவர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்தியர்னு சொல்றோம். ம், அப்ப அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளை ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ம், தமிழ் வழியாக அந்த தொடக்க பள்ளியை வந்து அந்த கல்வி கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கு அனுப்பலாம். ம், அல்லது தேசிய பள்ளி என்று சொல்லக்கூடிய ம், அங்கே எல்லாம் மலாய் மொழியிலே எல்லாமே கற்பார்கள். ம். சீன பள்ளி. இப்பொழுது எங்க நாட்டில் ஆங்கில பள்ளி கிடையாது. அது இல்ல. ஒரு ஆங்கில வழி கல்வி கிடையாது. கிடையவே கிடையாது. பரவாயில்ல. இந்த அந்த வகையில 3 பரவாயில்ல. வகையான பள்ளிக்கூடங்கள்ல ஆ. இப்ப எல்லாமே அவங்கவங்க தாய்மொழி வழியில கற்பார்கள். அதாவது இது அடிப்படை கல்வி சொல்றீங்களா? உயர்நிலை கல்வி சொல்றீங்களா? அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வி 5 வரைக்கும். இந்த 3 பள்ளிகள்லயும் வந்து ஆ. இப்ப தமிழ் பள்ளி, சீன பள்ளியில இருந்து மலாய் கட்டாயம் படித்தாகணும். ஏன்னா ஆ. தேசிய மொழி. ம். அடுத்ததாக ஆங்கிலம், 2வதாக மொழி. ஆனா தமிழ் வழி கல்வியா தான் மற்ற பாடங்கள் எல்லாமே அவங்க பயில்வார்கள். அதாவது ஆங்கிலம் என்பதை ஒரு மொழி படமா மொழி படிக்கிறாங்க. படமா தான் அங்க படிப்போம். பயிற்று தமிழ் மொழியா பள்ளியில இல்ல. இல்ல தமிழ் அதனால பள்ளியில. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட என்ன நல்வாய்ப்புன்னு தெரியல. ம். நம்ம ஆங்கிலம் என்பது ஒரு 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 ஆங்கில வழி கல்வி தான் அதிகம் பெருகியிருக்கு. சரி, சரி. புற்றீசல் போல பெருகியிருக்கு. ஆமாமா. தாய்மொழி கல்வியை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ம். அதனால பயிற்று மொழி என்பது நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் வழி பள்ளி என்பது இல்ல. இப்ப எங்க ஐயா பெருங்கவிக்கோ ஐயா அவர்கள் தமிழ் நடைப்பயணம் பண்ணது அதுக்கு தான். தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்க வேண்டும் பயிற்று மொழியாக. அந்தந்த தாய்மொழி அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம இந்த மொழி போர் தியாகிகள் நம்ம கொண்டாடுறோம். ஒரு பெரிய சினிமாலாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் நடப்பியல் என்பது தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளிகள் இல்ல. ஆனா ஆனாலும் ஒண்ணு ஆமா. ஆனா ம். அதாவது தொடக்க நிலை ம். சொல்றேன். சரி, சரி. அதாவது பல்கலைக்கழகம் முதல் பாலர் பள்ளி வரை மலாய் மொழி தான் கத்துக் கொடுக்குறாங்க. ம். ஆங்கிலம் இல்ல. ஆங்கிலத்தை 2ஆம் மொழியா கத்துறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இப்படிதான் இருக்குது. சரி. அதனால இந்த முறையில நீங்க மலேசியால தமிழ் ஒரு அரசியல் பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட மொழி தானே. ஆமா, நிச்சயமா. அதுக்கு நம்ம முன்னோர்கள் அந்த இதை அதாவது கொடுத்திருக்காங்க. 3 பெரிய இனங்கள்னு ஆ, சொல்ற ஆ, அடிப்படையில ஆ. நீங்க எங்க வரலாறு பார்த்தீங்கன்னா, அந்த விடுதலை பெறும் பொழுது இந்த மூவினமும் சேர்ந்து தான் லண்டன் வரைக்கும் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சுதந்திரத்தை வாங்கும்போது இந்த 3 இனம் பங்காற்றிய அந்த பங்களிப்புக்கு ஒரு ம். ஒரு அடையாளமாக தான் இப்படியாக அந்தந்த மொழிக்கான அந்த பள்ளிக்கூடங்கள், அந்த ஆ. மொழி
அந்த நாட்டுல அனுமதிக்கப்படுது. இதைத்தான் நம்ம சொல்றோம். இப்போ வந்து இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு இந்தியாவில வந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட 24, 25 மொழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட்சி மொழிகள் ஆகிற ஒன்றும் தடை இல்லை. நம்ம மனப்பான்மை மாற வேண்டும். ஆனா அதனால உனக்கு ஒரு பிழை இல்லை. எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில அவங்க படிக்க போறோம். ஆங்கில மொழியும் படிச்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. எல்லா மொழியும் படிக்கக்கூடிய சூழல் இருக்கு. மலாயில வந்து நான் பல்கலைக்கழகம் போகும்போதெல்லாம் ஆங்கிலத்தில் நல்ல சிறந்த பேசுறவங்க, மலாயிலையும் பேசுறவங்க, தமிழ்லையும் புலமையா இருக்கிறாங்க. நீங்க தான் வந்திருக்கீங்களா பல தடவை. அந்த பன்மொழி சூழல். நீங்க இந்த மலேசிய தமிழ் பள்ளிகளுடைய சீரமைப்புக்கு, அதை உயிர் வாழ்றதுக்கு பெரிய தொண்டு பண்ணிருக்கீங்கன்னு நான் பத்திரிகையில படித்தேன். அண்மையில கூட ஒரு நீங்க கனவுகளை துரத்தி கொண்டிருக்கிறேன்னு ஒரு நூலை வெளியிட்டிருக்கீங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா வெளியிட்டு அது ரொம்ப பாவுலோவை பத்தி பேசினாரு. கனவுகளை துரத்தி சென்றவனின் கதை. இந்த நூலை வந்து நேற்று எஸ்ரா அவர்கள் வந்து வெளியிட்டார்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையான நூல் இது. இந்த நூல் மலேசியாவில வல்லினம் என்ற அமைப்பினுடைய சிறப்பு வாய்ந்த பரிசினை பெற்றிருக்கு. அந்த நூல் தான், அவங்க தான் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு மலேசிய பள்ளியினுடைய, தமிழ் பள்ளியினுடைய வரலாறு, ஒரு ஆசிரியர்கள் எப்படி அதை காப்பாற்றினாங்க, இனிமே எப்படி மலேசிய தமிழ் பள்ளிகள் காக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஐயா, நான் பணி ஓய்வு பெற்றுட்ட பிறகு ஆமா, பணி நம்ம அனுபவங்கள்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு பல தரப்பினர் கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண தமிழ் பள்ளி ஆசிரியராக தொடங்கி துணை தலைமை ஆசிரியராக உயர்ந்து 2 தமிழ் பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக ஆனேன். நான் முதல் தலைமை ஆசிரியர் ஆனதே தலைநகரில் இருக்கக்கூடிய அப்பர் தமிழ் பள்ளி, ரொம்ப பிரசித்தி பெற்ற தமிழ் பள்ளி. அதுக்கு தான் நான் தலைமை ஆசிரியராக போனேன். அந்த பள்ளி வந்து அந்த சமயத்தில் நான் போன சமயத்தில் 48 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அது மூடும் தருவாயில இருந்தது. அப்போ அதை வந்து நான் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையால் ஒரு 200 மாணவர்களாக உயர்த்தி அதை காப்பாற்றி விட்டுருக்கேன். இப்போ அந்த பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்ன. அதன் பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய செயல்பாடுகள்னால வந்து இன்னும் சில மேம்பாடுகள் வந்தது. நான் கல்வி அமைச்சுக்கே போய் அங்கே ஒரு 20 வருஷம் இருந்த தேர்வுத்துறை பகுதியில் இருந்தேங்கய்யா. அந்த அனுபவங்கள், பிறகு அந்த பள்ளிக்கூடங்களுடைய ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1980லேருந்து நான் பணி ஓய்வு பெற்ற 2017 வரைக்குமான கதை அலுவல் இருக்கு. அது என் கதை மட்டும் இல்லை, அங்க இருக்கிற கல்வி நிலைகள் எப்படி இருந்தது, என்னென்ன மேம்பாடுகள், நம்ம எதிர்நோக்கிய சவால்கள் என்ன, அது எப்படிலாம் அது முறியடிக்கப்பட்டது என போன்ற சக்சஸ் ஸ்டோரி தான் இருக்கும். வெற்றி பெற்ற கதைகள் தான் அங்க இருக்கும். அதுதான் அந்த நூல் உள்ள என் கதை மட்டும் இல்ல. அப்படி இந்த கனவுன்னு சொல்றது வந்து என்ன கனவுனா, அந்த நாட்டுல தமிழ் இலக்கியம் வாழணும், தமிழ் மட்டும் இருக்கக்கூடாது, இலக்கியமும் வாழணும்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய பாடத்தை வளர்ப்பதற்காக அநேக நடவடிக்கைகள் நான் மேற்கொண்டு, அதனாலேயே எனக்கு இலக்கிய காவலருங்கிற ஒரு பட்டத்தை துணை அமைச்சராக இருந்த டாக்டர் எம் சரவணன் கொடுத்தாரு. அவர் கையால தான் அதை பெற்றேன். அந்த வெற்றி கதைகள் தான் அந்த நூல்ல இருக்கு. அருமையா, ஆமாங்கய்யா. அதாவது வந்து அப்துல் கலாம் சொல்லும் போது, கனவுகள் நம்மை தூங்க விடாமல் செய்கிறது. அப்ப அந்த வரிப்படி பாத்தீங்கன்னா உங்களை துரத்துதான், உங்களை தூங்க விடல. தமிழருடைய தமிழ் கல்வி என்பது எங்களுக்கு புலப்படுதியா. எனக்கு இதுல என்னன்னா, இப்ப கல்வி கற்பித்தல் முறைகள் இருக்கு. அந்த முறைகளை வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு ஒரு புதிய முறையில சொன்னாதான் மாணவர்கள் அதை ஏற்றுப்பாங்க. இப்ப நான் நினைக்கிறேன், நீங்க இந்த தமிழ் பள்ளி மேலாள் அதிகாரியா இருந்தீங்க சொன்னீங்கல்ல, அவ்வளவு பள்ளிகளையும் போயிருப்பீங்க. இப்ப 528 பள்ளிகளுக்கும் நீங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கும்ல. போயிருப்பீங்க 20 வருஷத்துல. அப்ப எல்லா பள்ளிகளையும் நான் 2-3 பள்ளிகள்ல பேசியிருக்கேன். ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு பல்கலைக்கழகம், ஒரு கல்லூரி வளாகம் போல ஒரு தமிழ் பள்ளி இருக்கும். மலேசிய அரசுடைய நிதி செயல் அதை பாதுகாக்க வேண்டியது என்பது மலேசிய தமிழர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். உலகத்தமிழ் கடமை கூட. தமிழ்நாட்டுல கூட நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ் வழி கல்வியை தொடங்குறவங்களுக்கு மானியம் கொடுங்க, இடம் கொடுங்க, அப்பதான் தமிழ் வளரும். அதாவது வந்து தமிழ் வளர வேண்டும் என்றால் அதை செய்யலாம். அதான் எங்க ஐயா அடிக்கடி சொல்றார், பெருங்கவிகோ ஐயா, எங்கள் இனத்தை ஒன்று சேர்க்காமல் இறுதி எமக்கு வாராது, எங்கள் மொழி உலகால வைக்காமல் எங்கள் உயிரோ போகாது என்று சொன்னார். ஆனால் தமிழாக அவர் இருக்கிறார், அவர் உயிர் போகவில்லை. அவர் தமிழ், மலேசிய தமிழுடைய அந்த தமிழ் பள்ளிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால அந்த பணியை செய்றீங்க. அதுல எனக்கு கற்பித்தல் முறையில எனக்கு உங்க மேல இருக்கிற ஒரு ஆர்வம் என்னன்னா, இந்த படைப்பாக்கம் தொடர்பா கிரியேட்டிவிட்டி சார்ந்த நீங்க ஒரு முறையை அறிமுகப்படுத்தும் போது
அதற்கு ஆதரவு எப்படி இருந்தது? சரி பிள்ளைகள்ட்ட எப்படி வந்து கூடுதலான கற்றல் அனுபவம் சிறப்பா இருந்தது சொல்லுங்க. ஐயா, இந்த இந்த கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்லுவேன். அதுக்கு முன்னதாக ஆ, இன்றைக்கு அந்த தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு. பிறகு இடைநிலை பள்ளியிலயும் அங்க தாய்மொழி கல்வி இருக்கு. படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டா படிக்கலாம். பல்கலைக்கழகம் இருக்குங்கய்யா. நம்ம அரசு வந்து இதுவரைக்கும் ஆ, எந்த வகையிலும் தடை செஞ்சதில்ல. முழு ஆதரவாக இருக்கிறது. ம். இப்ப ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன பொறுத்தவரை நம்ம சொல்லுவோம் மொழியும் இலக்கியம் 2 கண்கள். ஆமா. இப்போ ஒரு காலகட்டத்தில எல்லாம் மொழி நோக்கியே போய்கிட்டு இருந்த நேரத்தில, இந்த படைப்பாளிகள்லாம் வயதாகி வயதாகி மறைந்து கொண்டே இருந்தார்கள். ஆ, அப்ப அடுத்த தலைமுறையில இந்த படைப்பாளிகள் உருவாகணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சதுல, ஆ, தேர்வுல வந்து கட்டாய பகுதியா அத உருவாக்கணும். படைப்பிலக்கியம் ஆ, என்கிற பொது தேர்வு, அரசு தேர்வுல. ஆ, அது கட்டாயமா வைத்ததோட, எல்லாரும் அத நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. பெற்றோருங்க, ஆசிரியருங்க. ஆ, ஆசிரியர்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ, ஏன்னா அவங்க படிச்சா தான் படிச்சு குடுக்க முடியும். ஆ, அப்ப இந்த படைப்பிலக்கிற பகுதியை வைத்ததுனால, ஒரு 15, 20 வருடமா ம், என்ன ஆயிடுச்சுன்னா, ம். திரும்ப எல்லாரும் மறந்து போன இலக்கியம், இந்த படைப்பு, இந்த சிறுகதை, நாவல் பக்கம்லாம் திரும்பி, அதோடைய ஒரு விளைபயனா தான் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சினிமா துறை வளர்ந்திருக்கு. ம், இந்த பாப் சிங்கர்ஸ்லாம் ரொம்ப யோகி அவங்கலாம் தமிழ்நாடு அளவுக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்க. ம். இவங்கலாம் எங்க உருவாகுனாங்க பார்த்தீங்கன்னா, பாடல் ஆசிரியரா மாறுனது, சிறுகதை, நாவல் எழுதியது. இன்னும் சொல்லப்போனா எங்க எழுத்தாளர்கள்லாம் இங்க அ த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக கரிகால விருதுக்கே பாலமுருகன் பெற்றிருக்காரு. இந்த ம். அங்கீகாரங்கள்லாம் எப்படி வந்துச்சு? இவங்கலாம் அப்போ உருவானவங்க. 1999லேருந்து நாம தொடங்கிய அந்த ஒரு முயற்சிங்கய்யா. அப்ப என்ன பொறுத்தளவுல இலக்கியம், உதாரணத்துக்கு அங்க சீனி நாயனா முகமதுன்னு ஒரு பேரறிஞர் இருந்தாரு. அவரு ம். இந்த இலக்கணத்த என்ன சொல்லுவாருன்னா, அது அப்பா மாரி கண்டிச்சு தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தும். ம். இலக்கியம் வந்து அம்மா போல அன்பாக சொல்லி அப்ப 2மே சேர்ந்தா தான் ஒரு முழு மனிதன உருவாக்க முடியும் என்பது அந்த நம்பிக்கையில அத நம்ம உருவாக்கி, இப்ப எனக்கு பிறகு நெறைய பேரு அத பின்தொடர்ந்து செய்துட்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து தொடக்கப் பள்ளிகள்ல தமிழ் சொன்னீங்க. சரி, தமிழ் பள்ளிகள். சரி. இப்போ வந்து நம்ம வந்து உயர்நிலைப் பள்ளிகள்ல நம்ம வந்து அங்க மலாய் ஒரு மொழி கட்டாயம் படிச்சாகணும். அப்படிதானே? அதாவதுங்க தொடக்கப்பள்ளி சொன்ன ஆ, உடனே, ஆ, இந்த 3 மொழி வழி படிக்கிறாங்க இல்லையா? அவங்க ஆ, இடைநிலை பள்ளிக்கு போம்போது 13 வயதுலேருந்து 16 எல்லாரும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போவாங்க. ஆ. அங்க வந்து தேசிய மொழியில தான் எல்லா பாடமும் படிப்பாங்க. அங்க ஆங்கிலம் 2வது மொழியாக இருக்கும். இப்ப தமிழுக்கு என்ன சீனத்துக்கு என்னன்னு கேட்டா, அங்க சட்டத்திலேயே எங்களுக்கு அனுமதி இருக்கு. 15 பெற்றோர்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு இடைநிலையில ஆ, போய் அது எங்களுக்கு சொல்லுங்க. தமிழ் வகுப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால், ஆ. அங்கே ஒரு வகுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது சட்டம். அரசியல் சட்டத்திலே இருக்கு. அண்மையில கூட நீங்க 2 தமிழ் பள்ளிய உருவாக்கி, ஆமா. ஒரு 6 பேர் தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஆ 6 அதுக்கு தமிழக மலேசிய அரசு வந்து அதுக்கு நிதி உதவி குடுத்தாங்க. ஆமா. அது சம்பளம் குடுத்தாங்கன்ற பாப்பா. அப்ப தமிழர்கள் தான் தமிழ் பள்ளிகள் காப்பாற்றப்படுவது, தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்ப்பதில் தான் இருக்குது. ஆமா. அங்க அவங்க கையில தான் இருக்கு. அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அவங்க ஐயா அது கேமர் மலைக்கு போயிட்டு அது வந்தீங்க. வளருமோ, அது அழியுமோ என்பது யாரு அவங்க மலாய்க்காரங்க கையில ஆமா, ஆமா, கிடையாது. ஆமா. நம்ம கையில நம்ம தான். கையில தான் இருக்குது. அதனால தான் நம்ம மலேசியால நான் பார்த்த வரைக்கும் பெரும் பெரும் பேராசிரியர்கள்லாம் ஆமா, நான் விசாரிச்சேன். ஆமா. தமிழ் பேராசிரியர்களுடைய பிள்ளைகள கேட்டா, ஆங்கில வழி பள்ளின்றாங்க. மலாய் பள்ளின்றாங்க. ஏங்க தமிழ் பள்ளி ஏன் சேர்க்கலன்னு நான் கேட்ட ஆ கேள்வி. நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமா கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க வித்தியாசமா உங்க பிள்ளைகளை எல்லாம் தமிழ் பள்ளியில தான் சேர்த்திருக்கீங்க. எங்க குடும்பத்துல அதுக்காக உங்கள பாராட்டுறோம் ஆமா, நாங்க. ஆமா, ஆமா. ஏன்னா அந்த நன்றி, நன்றி. உணர்வுக்காக பாராட்டுறோம். சரி, சரி. இந்த உணர்வு மலேசிய தமிழ்ல வர வேண்டும். ஐயா ஆ, நீங்க சொன்னீங்களே, அந்த ஆ, 5 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்த கூட ஒரு ஆ, 10 ஆசிரியர்கள் குடுத்து ஆ, அரசாங்க சம்பளம். ஆ, அது எங்கன்னு சொன்னா ஃப்ரேசர் ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. ஆ. கேமரமலை கேமரன் பக்கத்திலே ஃப்ரேசர் ஹில்ஸ். சித்தியம்மன் பக்கம் இருக்கும். அப்படியான சிறு சிறு பள்ளிகள் கூட இன்று வரையில ஆசிரியர்களுக்கு முழு சம்பளம், அரசாங்க சம்பளம் குடுத்து ம். அந்த பள்ளிகள காப்பாத்திக்கிட்டு வருது. மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, தமிழ் பள்ளி கல்வியோட சம்பந்தப்பட்ட 10,000 ஆசிரியர்கள் அரசு அ ஊழியர்களாக பணியாற்றி வருகிறார்கள் எங்க நாட்டுல. மிகப்பெரிய இது. 10,000 ஆசிரியர்கள் 10,000 ஆசிரியர்கள். தமிழ் கல்வியால அவங்களுக்கு வந்த ஒரு வேலை ஒரு வாய்ப்பு ஒரு அது. தமிழாசிரியருடைய ஊதியம் எவ்வளவுங்கய்யா? ஆ இந்திய பணத்தின் அடிப்படையில. இந்திய பள்ளிகள் எனக்கு தெரியல. ஆனா மலேசிய மலேசியா ரிங்கிட்ல. அப்படி பார்த்தா இப்போதைக்குள்ள சம்பளங்கய்யா, ஆ. ஒரு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3,000 ரிங்கிட்ல தொடங்குறாங்க. 3000 ரிங்கிட்னா உங்களுக்கு வந்து 60, ஆமா, 65,000 அப்படி ரூபாய். தொடங்குறாங்க. 60,000 ரூபாய் வந்து தொடக்கத்திலே ஆமா. வாங்குறாங்க. இன்னொன்று ஆனா எல்லாருமே ஓய்வு பெறும்போது நிறைய ஆமா, ஆமா. பணங்கள் வாங்கலாம். இன்னொன்றுங்க. அப்ப இத ம். வந்து மலே நம்முடைய மலேசிய அரச நம்ம பாராட்டணும். இந்த ஆமா. வகையில. என்னன்னா, எல்லாருமே பட்டதாரி ஆசிரியர்கள். ஆ. 5 ஆண்டு பயிற்சிக்கு பிறகு தான் ஆசிரியர் வேலை குடுப்பாங்க. ம். எல்லாமே பட்டதாரி ஆசிரியர்கள் தான். சரிங்கய்யா. ம். அப்ப பல்கலைக்கழக லெவல்ல தமிழ் எப்படி இருக்காங்க? இப்பங்க நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் இல்லையா? அப்ப ஆ. ஒரு இங்க நீங்க சொல்ற பிளஸ் 2ங்கிறது 10ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி. எங்களுக்கு வந்து எஸ்பிஎம்னு ஒரு பொதுத் தேர்வு இருக்கும். அதுக்கு அடுத்து அவங்க வேலைக்கு போயிரலாம்.
அல்லது இன்னும் 2 ஆண்டு படிச்சுட்டு பல்கலைக்கழகம் போனோம். காலகாலமா எங்களுக்கு இருந்த ஒரே பல்கலைக்கழகம் மலாயா பல்கலைக்கழகம். அங்க இந்திய ஆயுள் துறை கீழ தமிழ் துறைன்னு ஒன்று இருந்து, அங்க போய் அவங்க தேர்ந்தெடுத்து படித்தார்களானால் தமிழ் துறையில பிஏ பட்டம் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு அந்த தமிழ்ல பட்டம் வாங்கினா கூட வேலை வாய்ப்புங்கிறது அது திறந்துதான் இருக்கு. அதுல ஒருத்தர் சொல்லணும்னா டத்தோ தெய்வீகன் என்பவர். அவர் வந்து சிங்கிள் மேஜர் எல்லாம் அப்படி எடுப்பாங்க. இவர் எனக்கு சிங்கிளே தமிழ் போதும்னு படித்தவர். பிற்காலத்துல எங்களுடைய போலீஸ் துறையில மிகப்பெரிய பதவியை வகித்தாரு. ஆனா தமிழ்ல தான் ஒரு இது முடிச்சாரு முதல் டிகிரிய. அதனால அப்படி ஒரு தமிழ் படித்தா வேலை இருக்காதுங்கிற நிலைமை கூட அங்க இல்லை. டிகிரி பார்ப்பாங்க, சிறப்பா செய்திருந்தா அவங்க வேலைக்கு எந்த வேலைக்கும் எழுதி போட்டு போறோம். இப்போ மலேசியாவினுடைய அரசியல் தலைவர்கள், இப்போ மாயிக்கான ஒரு கட்சி இருக்கு, மலேசிய இந்தியன் காங்கிரஸ். அதனுடைய ஆதரவு இல்லாம நம்ம அங்க ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்துச்சு. டத்தோ சாமுவேல் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தபோதுதான் பல மேம்பாலங்கள்லாம் கட்டினார்னு சொல்லுவாங்க. பழைய பிரதமர் மகதீர் முகமதோடு நெருங்கிய மகதீர் முகமது நாட்டம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அரசியல் சூழல் தமிழர்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்கீங்க? அதாவதுங்க, இப்ப ஒரு காலகட்டம் என்பது நீங்க சொன்ன மாதிரி துன் சம்பந்தன் அவர் தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து, ஆமா மலேசிய காந்தின்னு. அவருக்கு பிறகு வந்த ஒரு துன்சாமி, பிற்காலத்துல ஒரு துன்சாமி தேசிய நலநிதி கூட்டுறவு சங்கம், சோமசுந்தரம், அவங்க தத்தோ சகாதேவன், அவங்க எங்க அப்பா நண்பர்கள். அந்த காலகட்டத்திலயா இங்க இந்தியா, ஜப்பான் போன்ற எல்லாமே எல்லா நாடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட கட்சி பல ஆண்டுகள் வந்து அது தொடக்கம் சுதந்திரம் வாங்கினங்கிற அடிப்படையில் மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த வகையில் மாயிக்கா என்பது மூத்த கட்சி, மலேசியா இந்திய காங்கிரஸ். அதனால அந்த காங்கிரஸ்ங்கிற வகையிலே வந்ததுனால நீண்ட காலம் ஆட்சியில பங்கு இருந்தாங்க. ஆனா காலம் மாறிடுச்சு இல்லைங்களா? இப்போ உள்ள காலத்துல எல்லாமே கல்வி கற்ற சமுதாயமா வரும்போது அவங்கவுங்க சொந்தமா சிந்திக்கிறாங்க. அதனால அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அங்குள்ள இந்தியர்கள் வந்து தனக்கு பிடித்த கட்சி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆளாளுக்கு ஒரு கட்சிக்கு சேர்ந்து அங்க அது மூலமா போயிட்டு அவங்க ஏதாவது செய்யலான்னு பாக்குறாங்க. அதனால முன்பு மாய்க்கான்னு இருந்த ஒரு தனி ஒரு கட்சி அந்த சூழ்நிலைக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் இருக்கு. சரி, சரிங்க. அது நம்ம அது அரசியல் சூழல் கல்வி வளர்ச்சினால சுயமா சிந்திக்கிறாங்க இல்லையா? அப்ப யார் சொல்லி நான் கேட்காம நானே சொந்தமா முடிவெடுப்பேன் அப்படிங்கிற வகையில. அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம அங்கேயும் கட்சிகள் அமைக்கிறது எந்த தடையும் கிடையாது. இந்தியர்கள் சார்ந்த கட்சிகள் அவ்வளவு இருக்கு. அரசாங்கம் அனுமதி கொடுக்குது, ஜனநாயகம். அதனால அவங்கவுங்களுக்கு எந்த கட்சிக்கு விருப்பமோ அவங்க பேசுறாங்க. ஆனா எனக்கு எப்போதுமே மூத்த கட்சிங்கிற வகையில மரியாதை உண்டு மாய்க்கா மேல. இறுதி கேள்வியா ஒரு கேள்வி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மலேசியாவுடைய இதழ்கள், மலேசிய இலக்கியங்கள், ஆமா ஆமா, இது ரெண்ட பத்தியும் சொல்லி நினைச்சீங்க. நீங்க பாத்தீங்கன்னா 100 ஆண்டு எட்டக்கூடிய ஒரு தமிழ் நேசன்ங்கிற நாளிதழ் எங்க நாட்டுல இருந்தது. ஆனா அது மூடப்பட்டுச்சு. 97 ஆண்டுகள். தொடக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் முரசு சிங்கப்பூர்ல ஆரம்பித்தது, தமிழ் மலர் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த நாளிதழ்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளிதழ்கள் இருந்தது, இப்ப எல்லாம் போய் 2 நாளிதழ் இருக்கு. தேசிய நாளிதழ்கள் மலேசியா நண்பன், மக்களோசை அப்படின்னு இருக்கு. தமிழ் மலர்னு கூட இருந்துச்சு. அதை தாண்டி இதழ்கள் நிறைய இருக்கு, இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. தென்றல், வானம்பாடி, நிறைய இதழ் வந்துகிட்டு தான் இருக்கு. வாசகர் இருக்காங்க, படிக்கிறாங்க. வல்லினம் என்பது இதழா? அவங்க வந்து மின்னியல் இதழ். அதை வந்து அவங்களோட வட்டம் பெருசு. அவங்க வெறும் மலேசியா மட்டும் இல்லாம உலகளாவிய நிலைய வாசகரை வைத்திருக்காங்க. ஐயா சொன்னாரு தினத்தந்தி போல அதை வாசிக்கிறவங்க உலகளாவிய நிலையில இருக்கு. ஏன்னா அதுவும் நிறைய பேர் அது நடத்துறவங்க இருக்காங்க. மலேசிய இலக்கியங்கள்ல கவிதை இருக்கு, நாடகம் இருக்கு, புதினம் இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மாதிரி இருக்கு நான் சொல்ல மாட்டேன், ஒரு தொடர்ல இருக்குது. அத வந்து அந்த இலக்கியங்கள்ல எது சிறப்பா இருக்கு? இப்ப எங்க ஐயா வந்து மலைநாட்டின் மீது நிலையன்னு முதல் காப்பி எழுதினார். சரி. அப்போ வந்து அவர் வந்து அப்போ சிதம்பரம் கப்பல் இருக்கும், கப்பல்ல தான் போனோம். அப்ப நாங்க நினைவு இருக்கு, எங்களை 7 நாள் பிடிக்கும். நாங்க போய் ஏறி எங்க அம்மா அழுதாங்க, இவரு கப்பல் ஏறி போறாரு என்ன பண்றது. அப்போ மீதிலே அவர் எழுதினாரு, முதல் பயண காப்பியம் அது. இப்படி கவிதை இலக்கியத்தை மரபு கவிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயாவுடைய நண்பர்கள் எக்கச்சக்க காரைக்கிழார், அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டே போவோம் மரபு கவிதை. புதினங்கள் என்பது மூவாவுடைய புதினங்கள் நிறைய பரவி இன்று வரையில நாங்க அது படிச்சுட்டு இருக்கீங்க. அதிகமா மூவாவு நாவல்கள் விற்பனையான இடம் எதுனா மலேசியா. அகல் விளக்கு இப்ப வச்சிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு
போக்கு நம்முடைய மலேசிய தமிழிடம் உண்டு. ஐயா மலேசியால ஆ, நாங்க பழசையும் விடல புதுசையும் விடலைங்களா, ஆ, பழையன கழிதலும் புதியன புகுதலும் கா- அதை நாங்க கடைபிடிக்கிறோம். உதாரணத்துக்கு மரபு கவிதையை இன்று வரையில நாங்க தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எங்க பாடத்திட்டத்துல அது கட்டாயமாக்கியிருக்கோம். முன்பு சீனி நயனா முகமதுன்னு தொல்காப்பிய ஞாயிறுன்னு இங்க தான் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட மாணவர்கள் பேராசிரியர் மனுமன் உங்களுக்கு தெரியும். ம், அவங்க அதையே பிடித்துக்கொண்டு வகுப்புலாம் நடத்திக்கிட்டு மாணவர் உருவாக்குறாங்க. ம், அதை தாண்டி ஹைக்கூ வரைக்கும் வளருது. இப்ப இளைஞர்கள்லாம் வந்து இன்று புது கவிதை முடிந்து இப்ப ஹைக்கூ வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. ம். எங்களுடைய கவிஞர்கள் சில பேர் இங்க தமிழ்நாட்டுல நடத்த ஹைக்கூ போட்டியில பரிசு பெற்றிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. தமிழ் வந்து தொன்மையில மட்டும் இல்ல, தொடர்ச்சியிலும் உயிர் வாழ வேண்டும் சரியான என்ற ஒரு வார்த்தை. இதா சொன்னீங்க. ம். ரொம்ப சிறப்பா பேட்டி கொடுத்தீங்க. எங்க ஜெம் டிவி நேயர்களுக்காக, உலகெங்கும் வாழ்கின்ற ஜெம் டிவி நேயர்கள் சார்பாக தங்களுக்கு நன்றியினையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஜெம் டிவிக்கும் இதுக்கான ஒரு வாசலை திறந்து விட்ட ஐயா நாராயணன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னோட மலையக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.